அன்பார்ந்த ரெட்ரோ ஆன்மீகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற மிகப்பெரிய முக்கியமான பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கிரக பயிற்சிகளானாலும் மனசுக்குள்ள ஒரு பதட்டமும் பயத்துடன் நாம் எதிர்பார்க்கிற சனி பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சனி பயிற்சியில் நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா, இந்த 2.5 வருஷத்தில், கடந்த 2.5 வருடங்களில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சின்ன பிரச்சனைகள் கொடுத்துருப்பாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் போராடிப்பீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதற்கு பிறகு இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் அமர போகின்ற சனி பகவான் என்ன முன்னேற்றங்கள் தருவாங்கிறதையும் தெளிவாக சொல்கிறேன். 9ஆம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான மேச ராசியை 3ஆம் பார்வை மூலமாக பார்த்தார். அப்போ 11ஆம் இடங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தை குறிக்கும். அப்போ லாபம்னா என்ன அப்படிங்கிற எண்ணத்தை 2.5 வருஷமாக நீங்கள் பார்த்ததே இல்லை. நல்லா வேலை பார்த்துருப்பீங்க, ஹார்ட் ஒர்க் கரெக்டாக பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களை விட்டு இன்னொருத்தன் லாபம் பார்த்துட்டு போயிடுவார். உங்கள் கூட இருக்கிறவர் லாபம் பார்த்துருப்பார். உங்களுடைய உழைப்பு எல்லாமே அவருக்கு போயிருக்கும், அவர் நல்ல பேர் வாங்கியிருப்பார். அப்போ இங்கே மதிப்பும் கிடையாது, ஒரு உழைப்பில் லாபமும் கிடையாதுங்கிற மன வருத்தத்தில் நீங்கள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதரருக்கும் எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை, மன அழுத்தங்கள் இருந்திருக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. கடனே வாங்கக்கூடாது, சிவனேன்னு இருக்குன்னு நினச்சேன், ஆனால் கடன் வாங்காமல் இருக்க முடியல. எனக்காண்டி வாங்கின கடனை விட என் கூட இருக்கவங்கள நம்பி நான் வாங்கின கடன் தான் அதிகம். இப்போ கடன் பிரச்சனையில் நான் மீளாமல் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. உடல் உபாதைகள்னால் பாதிப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தாய் மாமாவுக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாமே வாய்ப்பு இருக்குன்னு ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் கொஞ்சம் நல்லா இருந்தால் இந்த பாதிப்பு தெரியாமல் போயிருக்கும், ஆனால் வந்திருக்கும். ஆனால் சுய ஜாதகம் வலுவாக இல்லைன்னா வாய்ப்பு இருக்குங்கிறது நடந்திருக்கும். இதுதான் விஷயம். ஸோ அதனால தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகிறேன். அப்போ உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான சிம்ம ராசியுமே சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்து பார்த்தாரு. அதனால் முயற்சிகள் எவ்வளவா எடுத்தாலும் அதற்கான பலன் இல்லை. முயற்சிகள் எடுக்க நினச்சாலே முட்டுக்கட்டையை வச்சிடுறாங்க. இங்கேருந்து நான் என் ஊர்லேருந்து இன்னொரு ஊரை நோக்கி பயணிக்க நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி அங்கே நோ வே அப்படிங்கிற மாதிரி 1 வேன்னு வச்சிடுறாங்க. மூத்த சகோதரனும் ஹெல்ப் இல்லை, மூத்த சகோதரியும் எனக்கு உதவி செய்ய முடியல, என் கூட பிறந்த இளைய சகோதரனும் எனக்கு உதவி செய்கிறது கிடையாது. அப்போ மூத்தவங்களாலையும் நன்மை இல்லை, இளையவங்களாலையும் நன்மை இல்லை, முயற்சினாலையும் போராட்டம். இதெல்லாம் உங்களுக்கு நடந்தது உண்மை என்றால் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம நடக்க போகிற விஷயத்தையும் பார்த்துருவோம். இந்த சனி பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் முயற்சிக்கான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். நீங்கள் என்ன மனசில் நினச்சிங்களோ அந்த விஷயத்தை இனிமேல் செஞ்சு முடிப்பீங்க. தைரியமாக சொல்லுவேன், உங்களால் இனிமே எந்த ஒரு விஷயத்திலும் தடைங்கிற வார்த்தையை மனசுக்குள்ளே வைக்காமல் செயல்பட முடியுங்கிறது கருத்து. தடை அதை உடை அப்படிங்கிற மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை உடைச்செறிஞ்சு நீங்கள் வெற்றி காணக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த சனி பயிற்சி இருக்க போது. 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் கடன் சுமைக்குரிய பிரச்சனையை குறைக்க போகிறாரு. கவலைகள் அதிகமாக இருந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. குழந்தை பாக்கியத்தில் உள்ள தடையை விளக்க போகிறாரு. குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையை உறுதியாக கொடுக்க போகிறாரு. வேலையில் இடமாற்றம் வேணும், அந்த இடமாற்றம் பதவி உயர்வுடன் வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற உழைப்பை மட்டும் அதிகமாக கொடுத்து தோற்று போன மிதுனராசி அன்பர்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வை கொடுக்கறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டத்தை சனி பகவான் வழங்கப் போகிறார். அதே போல் யாரெல்லாம் தங்க நகைக்கடையில் வேலை பார்க்குறீங்களோ, அல்லது தங்க நகைக்கடை வச்சுருக்கீங்களோ, அல்லது தங்க நகைகள் செய்யக்கூடிய தொழிலில் இருக்கீங்களோ, அவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் இருக்கும்.
மிதுன ராசியில் ஒரு தங்கம் வாங்கி போட்டுற மாட்டேனா, ஒரு நெக்லஸ் வாங்கி போட்டுற மாட்டேனா, ஒரு கம்மல் வாங்கி போட்டுற மாட்டேனா, அல்லது ஒரு மோதிரமாக போட்டுற மாட்டேனா அப்படின்னு ஃபீல் பண்ணுற உங்களுக்கு இந்த சனி பயிற்சி மூலமாக தங்க நகைகள் வாங்குவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் படிப்பில் வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு. படிப்பில் பல தடைகள் இருந்திருக்கும், இனிமேல் அந்த தடைகள் எல்லாம் விலகப் போகிறது. நல்ல மதிப்பெண் வாங்குவீங்க. எந்த போட்டியிலும் கட்டாயமாக கலந்துக்கோங்க. அந்த போட்டியில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு நல்ல காலம். உங்களுடைய பிடித்த விஷயங்களை பிடித்த மாதிரி நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய நல்ல நிலை கிரக நிலைகள் நம்மளுடைய சனி பகவான் மூலமாக கிடைக்கப் போகிறது. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அந்த நண்பர்கள் மூலமாக முன்னேற்றத்தையும் நல்ல மாற்றத்தையும் நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வழக்கறிஞர்கள், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பாடல் ஆசிரியர்கள், கவிதைகள் எழுதுகிறவர்கள், காதல் செய்கிறவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்க கிரகங்கள் சப்போர்ட் பண்ண போகுது. இந்த சனி பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மார்ச் எண்டிலேருந்து ஜூன் மாதம் வரையும் கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஒரு 3 மாதம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அப்படி நிதானத்தை கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்குள்ள பிரிவுகள் கிடையாது. ஒரு ஒற்றுமை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். அதே போல் உங்களுடைய கணவனுடைய பேச்சையும் உங்களுடைய மனைவியின் பேச்சையும் மிதுன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் காது கொடுத்து கேட்கணும். முன்னாடிலாம் அசால்ட்டாக இருந்தீங்கிறது வேறு பக்கம். ஸோ இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் புரிதலுடன் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாதிப்பு கிடையாது. புரிதல் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு கட்டாயமாக சில இடையூறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முடிவெடுக்கிறதாக இருந்தால் முடிவு எடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை ஜாதக ரீதியாக நல்லா செக் பண்ணிவிட்டு முடிச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். யாருக்கும் தேவையில்லாத வாக்குறுதிகள் மட்டும் கட்டாயமாக கொடுக்க வேண்டாம். வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் எடுத்திங்கன்னா வீடு பிளான் ஃபஸ்ட்டு நல்லா பண்ணிக்கோங்க, ரேட்டு கேட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுங்க. அதுபோல் உங்களுடைய அம்மாவின் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு கிடையாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராவல் பண்ணும்போது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா முதலே ப்ராப்பராக பிளான் போட்டு ட்ராவல் பண்ணுங்கள். வேகமாக தூங்குங்க. ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்க வேண்டாம். அதில் தேவையில்லாத சிந்தனைகளை வைத்திருக்க வேண்டாம். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பாதிப்பை கொடுக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. நீங்கள் நேர்மையாக உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு ஒரு அடுத்த கட்ட முன்னேற்றத்தை தான் கொடுக்கும். மாற்றத்தில் முன்னேற்றம் தான் உண்டு. கஷ்டமோ கவலையோ கிடையாது. தவறான செயல்கள் தவறான செயல்பாடுகள் செய்கிற நபர்களுக்கு மட்டுமே பாதிப்பை சனி பகவான் கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ சரியான முறையில் சரியான செயல்பாடுகள் செய்கின்ற நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சியானது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதே போல் இந்த சனி பயிற்சி நேரங்களில் இந்த சனி பயிற்சி இந்த 2.5 வருடங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கும் பெருமாள் கோயில் வழிபாடு செய்வது மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கும். மேபி பெரிய கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா திருப்பதி ஏழுமலையானை ஒரு தடவை போய் சந்திச்சுட்டு வாங்க. அதில் ஏறி போய் திருப்பதி ஏழுமலையானை நீங்கள் சந்திச்சுட்டு வரும்போது உங்களுடைய மனசில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் சனி பயிற்சியை வெல்கம் பண்ணி வரவேற்க தயாராகி கொள்ளலாம். ஏற்கனவே இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா வருகிற டிசம்பர் மாதம் இறுதியிலிருந்து ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வரையும் நான் மலேசியா அண்ட் சிங்கப்பூருக்கு வர்றேன். யாரெல்லாம் நேரடியாக ஜாதகம் பார்க்க நினைக்கிறீங்களோ மலேசியா சிங்கப்பூர் உள்ள நம்மளுடைய நேயர்கள் யாரையும் பார்க்க நினச்சா உங்களோட டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மலேசியா நம்பர்லேருந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். நம்ம நேரடியாக சந்திக்கலாம். உங்களுக்கு ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயம் ப்ளஸ் வந்து வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயம், உங்களுடைய பொருளாதார நிலை, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய எதிர்காலத்தில் அடுத்த கட்ட நகருக்கான முயற்சியை எடுத்து தர நான்
தயாராக இருக்கிறேன். மீண்டும் உங்களை அன்புடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.